சமீபத்தில் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமானது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே நம்மளுக்கே பார்த்திங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய மகனை நினைத்து கவலைப்படுறாரு அப்படின்னும், அவருடைய புகைப்படத்தை பார்த்து வைத்துக்கிட்டு மனோஜ் மனோஜ்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகியிருக்குது. ஏற்கனவே மனோஜ் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை முடிந்ததுக்கு அப்புறமாக பூரண நலமாயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க. ஆனால் யாரும் எதிர்பாராத சூழ்நிலை அவருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி ஏற்பட்டு காலமாகிட்டார். இந்த நிலையில் இப்போ பாரதிராஜா அவர்களுடைய உடல்நிலையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், சீக்கிரமே அவருடைய உடல்நிலை சரியாயிடும் அப்படின்னும் இப்போ பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் இந்த வயதில் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லி வராங்க. ஆனால் கடவுள் என்னவோ நல்லவர்களை மட்டும்தான் சீக்கிரமாகவே இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளுறாரு அப்படின்னு சொல்லணும். மனோஜ் அவர்கள் பிறந்ததுக்கு அப்புறமாக தான் பாரதிராஜா அவர்கள் இயக்குனர் ஆனார், நல்லா இருந்தார் அப்படின்னு பேட்டிகளில் பலமுறை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மகனை பிரிந்தவருக்கு நிச்சயமாக மனதில் வலி ரணமாக இருக்க தான் செய்யும். ஆனால் சரியாக அவருடைய உடல்நிலையை அவர் கவனிச்சுக்கல அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. அதோட அவருக்கு இப்போ பார்த்திங்கன்னா சரியான மருத்துவ சிகிச்சையும் செக்கப்பும் போயிட்டுருக்கு அப்படின்னும் சொல்லி வராங்க. அதையும் தாண்டி அவர் சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்ற மாதிரி இனிமேலாவது பார்த்து அவரை கவனிச்சுக்கிட்டாதான் அவருடைய உடல்நிலையை கொஞ்சமாவது கவனிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். அதோட இவர் தன்னுடைய மகனை நினைத்து சாப்பிடாமல் இருந்தது தான் காரணம் அப்படின்னும் இப்போ அவருக்கு அட்வைஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மனோஜ் அவர்களினுடைய இறப்பில் ஜெயராஜ் அவர்கள் சில விஷயங்களும் சொல்லியிருப்பார். அவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அடைப்புகள் இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாக நல்லா தான் இருந்தார், ஏன் திடீர்னு இப்படியாச்சுன்னு தெரிலன்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய மகனை நினைத்து பாரதிராஜா அவர்களும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அதோட உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு இப்போ ரசிகர்களும் அவருக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய மகனுக்கும் தனக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டினதே கிடையாது. எப்போவுமே எங்கேயுமே இருவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அப்பாவை பார்க்க யார் வந்தாலும் அவங்கள பார்க்க வைக்கிறது, அவங்க என்ன பேசணும், யார் பேசணும்னு எல்லாத்தையுமே மனோஜ் அவர்கள் தான் முடிவெடுப்பாராம். அப்படி தன்னில் பாதியாக இருந்தவரை நிச்சயமாக பார்த்திங்கன்னா யாராலுமே மறக்க முடியாது. அதோட மனோஜ் அவர்களுக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள். ஃபஸ்ட்டு அவர் இயக்குனரானுன்ற ஆசை, அதற்கப்புறம் நடிகராகி சரியாக படம் போகாதது, வீட்டில் இந்த நகையை எடுத்துகிட்டு போய் படத்திற்காக பார்த்திங்கன்னா அதிலேருந்து வரக்கூடிய பணத்தை விற்று கொடுத்ததுன்னு பல விஷயங்கள் அவருடைய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி அவரையே பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட வச்சிருச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போது பாரதிராஜா அவர்களும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்தி வெளியானதுமே எல்லோருமே அவரை உடலை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவருக்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருடைய உடல்நிலை சீக்கிரம் சரியாகணும்னு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.